இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி நதவக்கலு அலைஹி அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ ஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين صدق الله العليم العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏகன் அல்லாஹ்விற்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் முகமது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடியொற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எந்த நன்மையை நாடியவர்களாக நாம் அல்லாஹ்வின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்றவர்களாக நாம் இல்லங்களுக்கு திரும்புவோம் என்ற பிரார்த்தனையோடு ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக நிம்மதியை வழங்குகின்றேன் என்று கூறுகின்றான். இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் கூறும் பொழுது வ அஸாபஹும் ஃபத்ஹன் கரீப், அவர்களுக்கு வெற்றியை வெகுமதியாக நான் தருகிறேன் என்று கூறுகின்றான். யாருக்கு? இறை நம்பிக்கையாளர்களுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தையும் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி கூறுகின்ற இந்த வாக்குறுதி, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? இந்த முஸ்லிம் சமூகம் நிம்மதியோடு வாழ்கின்றதா? ஒரு வெற்றி பெற்ற சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இது நாம் வாழுகின்ற இந்த இந்திய மண்ணளவில் பார்த்தாலும் சரி, இந்தியாவை கடந்து உலகளாவிய அளவில் பறவை பார்வை பார்த்தாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்சம் நிம்மதி இழந்த நிலையில தான் இருக்கிறோம். எங்கேயுமே ஒரு அச்ச நிலையோடு தான் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் இப்படி கூறியிருக்கின்றானே, இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி வெற்றியை நான் வெகுமதியாக தருகின்றேன், உங்களுக்கு சகீனத்தை நான் தருகின்றேன், நிம்மதியை தருகிறேன் என்று கூறுகின்றான். ஆனால் இந்த வசனத்திற்கு நேர் எதிராக இஸ்லாத்தின் எதிரிகள் வெற்றி பெறுகின்றார்கள், ஆட்சி பீடத்தில் அமர்கின்றார்கள், அதை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே வாழக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியை இழந்த நிலையில் ஒரு தோல்வியின் விளிம்பில் இருப்பதாக நாம் உணர்கின்றோம். எப்படி அது? அல்லாஹ் நமக்கு இல்லாததை கூற மாட்டான், உறுதிபட கூறுகின்றான். அல்லாஹ் மேலும் கூறுகின்றான் தன்னுடைய திருமறையில், தன்னுடைய அடியானுக்கு நான் அநீதி இழைப்பதில்லை என்றும் கூறுகின்றான். தன் மீது ஆணையிட்டு கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா, இறை நம்பிக்கையாளர்களை உங்களுக்கு நான் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டேன் என்று கூறுகின்றான். அப்போ இந்த 3 வாக்கியங்களையும் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் நம்ம அப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வருகின்றது. ஆனால் இந்தியாவை கடந்து சிரியா, பாலஸ்தீன், ஈரான், ஈராக் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் ஒரு நிம்மதியற்ற நிலை. ஆப்கானிஸ்தான் எங்க எடுத்தாலும் நம்மகிட்டே கேட்குறாங்க, எங்க நீங்க அமைதி மார்க்கம் சொல்றீங்க,
அல்லாஹ் சொன்னது பிரகாரம் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே என்று நம்ம மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பான்மை முஸ்லீம் அல்லாத சமுதாய நண்பர்கள் கூட கூறுகின்றார்கள், ஏன் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை, நிம்மதி இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்கள் அல்லாஹ் வகுத்து கொடுத்த அந்த ஷரியத்தை பின்பற்றுவதே ஒரு அச்ச நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அபாய கட்டத்தில் நாம் வழிபடுவதற்கு வரக்கூடிய பள்ளிவாசல்கள் கூட ஒரு நிலைத்தன்மை பெற்றிருக்கின்றதா? நாளை இந்த பள்ளிவாசலுக்கு என்ன மாதிரியான அலிகேஷன்ஸ் வரும், என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று நம்முடைய வணக்கங்கள் கூட நிம்மதியாக செய்ய முடியாத நிலையில் நாம் இன்று ஒரு தோல்வி நிலையில், நிம்மதி இழந்த நிலையில் வாழ்கின்றோம். அப்போ நம்ம எல்லார்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பற்றியான ஒரு கேள்வி வைக்கும்பொழுது நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட எங்கெங்க ஒற்றுமை இருக்குது? நிறைய அமைப்புகள், நிறைய ஜமாத்து, நம்மக்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே, ஒற்றுமை இல்லையே, இந்த பதில் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நாங்கள் எங்கள் ஜமாத்து தான் பெருசு, நாங்கள் தான் அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டிய வழியில் செயல்படுகின்ற அமைப்பு என்று ஒவ்வொரு அமைப்புகளும் மார்தட்டி கொள்கின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனோம்னா சலாம் கூட ஒரு ஜமாத் மற்ற ஜமாத்துக்கு சொல்லாத நிலையில் இருக்கின்றது இல்லையா? அவர் வேற ஜமாத், அவர் இந்த ஜமாத், இவர் சரியான இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை என்று இந்த அமைப்புகளை சார்ந்தவர்களே அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த சமூகம் இருக்கின்றது. இதை நம்ம மறுக்க முடியாது, அதை ஒரு ஓரமாக வச்சிருவோம். ஏன் நிம்மதி இல்லை, ஏன் வெற்றி கிடைக்கவில்லை இஸ்லாம் சமூகத்திற்கு? அல்லாஹ் கூறிய, உறுதிபட கூறிய அது ஏன் நிகழவில்லை அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு காரணம் நாம் தான். நம்மிடம்தான் அந்த தோல்விக்கும் நிம்மதி இல்லாத நிலைக்கும் காரணம் நாமத்தான் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். உஹது போருடைய சமயம், உஹது போரில் முஸ்லிம்களுக்கு தோல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இறந்து விட்டேன் என்ற அறிவிப்பு வந்தாலும் கூட நீங்கள் நின்ற இடத்திலிருந்து வந்துவிடக்கூடாது. ஆனால் வெற்றி கிடைத்து விட்டது, அமானித பொருள்கள் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அந்த கூட்டம் அப்படியே கலைந்து சென்றது. தோல்வியை சந்தித்தார்கள். தோல்வியை சந்தித்து காயம், உடல் சேதம், உயிர் சேதம், பொருட்சேதம், கவலை ஆட்கொண்ட முஸ்லிம்கள் வராங்க. எங்களுக்கு எப்படி இப்படி ஒரு துன்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதே, நாங்கள் இந்த மார்க்கத்திற்காக தானே போராடுகின்றோம், அல்லாஹ் ஏன் எங்களுக்கு வெற்றியை தரவில்லை என்று அன்றைய முஸ்லிம்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு உயிர் சேதமாயிருக்க, நாங்கள் இந்த சத்தியத்திற்காக தானே போரிடுகின்றோம், எங்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையை தந்தான் என்று கவலை கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் பதில் கூறுகின்றான். என்ன உங்கள் நிலை? ஆல் இம்ரானில் படிச்சு பாருங்க, இன்ஷா அல்லாஹ். நீங்க படிச்சவங்களுக்கு தெரியும் என்ன உங்கள் நிலை. உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றீர்கள். உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்கிருந்து வந்தது, எங்களுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இதே போன்று இருமடங்கு துன்பம் பத்ரு போரில் உங்களுடைய எதிரிகளுக்கு ஏற்பட்டது. பத்ரு போர்ல இதே மாதிரி 2 மடங்கு துன்பம் ஏற்பட்டது. அப்ப நீங்க இதெல்லாம் யோசிக்கல, உங்களுக்கு வந்த உடனே யோசிக்கிறீங்க. நபியே நீர் கூறும், ஹுவ மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். உங்கள் எதிரிகளுக்கு ஏற்பட்டதை போல இந்த துன்பம் உங்களால் தான் உங்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் சொல்றான். திண்ணமாக அல்லாஹ் யாவத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இன்னைக்கு நிகழ்ந்தது, நான் முதல்ல சொன்ன மாதிரி, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை அவர்கள் பேணவில்லை, அதை பின்பற்றவில்லை. நான் மரணிச்சா கூட நீங்க கலையக்கூடாது, அந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி கிடைத்து விட்டது, அமானித பொருட்களை அள்ளி செல்ல வேண்டும் என்ற ஆசையில் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை புறந்தள்ளியவர்களாக சிதறி ஓடினார்கள். அங்கே எதிரிகளுடைய கை வலுப்பெற்றது, முஸ்லிம்களுக்கு தோல்வி கிடைத்தது. அப்ப இங்க சிந்தித்து பார்க்கணும். அப்ப இந்த தோல்வி கிடைக்காத நிலை, இந்த நிம்மதி இல்லாத இன்றைய நிலைக்கு காரணம் நாம இருக்கின்றோம்.
எங்கேயெல்லாம் நம்ம அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டிய வழியில் இருந்து விலகி சென்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க. நம்ம சொல்றோம் நம்ம முஸ்லீம் தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம், தொழுகிறோம், இபாதத்துகள் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டி சென்ற வழியில் அடிப்பிசகாமல் இருக்கின்றதா? நம்மால் முடிந்த அளவுக்கு எங்கேயெல்லாம் எனக்கு வசதிப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் நான் இஸ்லாத்தை பின்பற்றுவேன். எனக்கு எங்கேயெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு அந்த சட்டங்களை விட்டு விலகி வருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்ப்பது நியாயமா? நம்முடைய பிள்ளை அவனுக்கு எல்லாம் செய்யும் பொழுது மட்டும் நம்மளை அப்பான்னு சொல்லுவான், நம்ம பேசுறதெல்லாம் கேட்பான். அவன் கேட்டதை நம்ம வாங்கி கொடுக்கலன்னா நம்மளை அப்பான்னு சொல்ல மாட்டான், மரியாதையோடு நம்மளை பார்க்க மாட்டான், நம்ம பேச்சை கேட்க மாட்டான்னா நமக்கு எப்படி தோணும்? இதெல்லாம் சோதனை. கண்ணியத்திற்குரியவர்களே, யாயுகல்லதீன ஆமனு ஃபிஸ்ஸில்மி கஃபா, நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு எதெல்லாம் முடியுதோ அதை மட்டும் விடணும். உங்களுடைய விரலினுடைய நுனி அளவுக்கு கூட இந்த இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே இருக்கக்கூடாது. எனக்கு பொருளாதார பிரச்சனை, நான் எங்கே போவேன்? வட்டிக்கு போய் தான் ஆகணும் என்று சப்பை கட்டி கட்டுக்கொண்டு நாம் வட்டியில் மூழ்கி இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் எந்த சமுதாயத்தில் எவையெல்லாம் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, இப்படியெல்லாம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றதோ அதை இந்த சமூகம் விட்டு வைக்கவில்லை, செய்து கொண்டிருக்கின்றது. உறவுகளை எவ்வாறு பேண வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டி தந்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் நாம் உறவுகளை பேணவில்லை, பெற்றோர்களை மதிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம திருமணத்தை கூட நடத்தலாம். அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டி தந்த வழியில் நம்முடைய திருமணங்கள் கூட இல்லை. ஒரு சுன்னத் செய்கிறோம். திருமணம் என்பது ஒரு சுன்னத். அங்கே அத்தனை ஃபித்னாக்கள் ஹராம்கள் அரங்கேறுகிறது. கண்ணியத்திற்கு கேட்டா சொன்ன ஒரே புள்ள, அவனை செல்லமா வளர்த்துருக்கேன், ஒரே மகள், அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம பார்த்தா முடியுமா பாய் என்று நாம் நம்முடைய செயல்களுக்கு சப்பை கட்டு கொண்டிருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்கள், அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் உடனே நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் உடனே நன்மைகளையும் நிம்மதியையும் வெற்றியையும் தந்து விடுவானா? நம்ம எங்கே தவறாக இருக்கணும் என்பதை நாம் என்றாவது சுயமதிப்பீடு செய்து பார்த்திருக்கின்றோமா? நம்முடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்கின்றது, நம்முடைய பண்புகள் குணங்கள் எவ்வாறு இருக்கின்றது? யாருக்கிட்ட பார்த்தாலும் தற்பெருமை, கர்வம், பெருமை. உன்னை விட நான் வசதியானவன், உனக்கு ஒரு வீடு இருக்கா, எனக்கு 2 வீடு இருக்கு, நீ இந்த கார் வச்சிருக்கியா, நான் இந்த கார் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு சாதாரணமாக உள்ள கார்களை வச்சிருக்கிறதுக்கு மரியாதையே இல்லை. ஹை அண்ட் கார் வாங்கினாதான் எனக்கு சபையில் மரியாதை. சாதாரண ஃபோன் வச்சிருந்தா மரியாதை இல்லை. ஐஃபோன் அதுக்கு மேலே 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 பெருமையை காட்டுவதற்கு அல்லாஹ் அதை திருமறையிலே கூறுகின்றான். நான் வழங்கியதை, அல்லாஹ் வழங்கியதை கொண்டு பூரிப்படைந்து விடக்கூடாது. எல்லாமே அல்லாஹ் வழங்கியது தான், அதுவையே கொண்டு நீ பூரிப்படைந்து விடாதேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். தம்மையே பெரிதாக நினைத்து கொள்கின்ற பெருமை பேசி திரிகின்ற யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர் என்று கூறுகின்றான். பெருமையும் அகம்பாவும் கொண்டவர்களை நான் நேசிப்பதில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம், வசதிகள், பிள்ளைகள் இவற்றை கொண்டு நீங்கள் மற்றவர்களை விட நான் மேல் என்று காட்டுகின்றீர்களோ அங்கேயே பெருமை வந்து விடுகின்றது. அங்கேயே நம்மை அறியாமல் தற்பெருமை வந்து விடுகின்றது, அகம்பாவம் வந்து விடுகின்றது. நம்ம சொல்லலாம் நான் அப்படிலாம் இல்லைங்க, ஆனால் உங்களுடைய செயலில் தெரியும். நீங்க ஒரு சாதாரண நடுத்தர ஏழை மக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு வரும்பொழுது நீங்கள் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சரி, அவர்களைப் போல உடை அணிந்து, அவங்களுக்கு ஒரு வேறுபாடே வரக்கூடாது. நீங்க அவர்களை விட வசதியானவன் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போனோம்னா அங்கே உங்களுடைய பகட்டு தெரிந்து விடும். அவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று கூறுகின்றான். அப்புறம் எப்படி நமக்கு நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கும்? ஹுனைன் யுத்தம், அந்த சமயத்தில் எதிரிகளை விட, இஸ்லாத்தின் எதிரிகளை விட முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கு. அப்போ முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தெம்பு, நம்ம 2 மடங்கு இருக்கிறோம், வெற்றி நமக்குத்தான் அப்படின்னு ஒரு இருமாப்பு வந்துருச்சு.
எதற்காக போரிடுகின்றார்கள்? இந்த மார்க்கத்திற்காக போரிடுகின்றார்கள். யாருடைய வழியில்? அல்லாஹ்வினுடைய வழியில். யாருடன் போரிடுகின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதரோடு போரிடுகின்றார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களுடைய மனதில் என்ன வந்தது? நாங்கள் இருமடங்கு பலத்தோடு இருக்கின்றோம், வெற்றி எங்களுக்குத்தான். ஆனால் அல்லாஹ் தாலா முதலில் முஸ்லிம்களுக்கு தோல்வியை தருகின்றனர். அந்த போர்ல இருமடங்கு படை இருக்கின்றது, ஆனால் தோல்வியை சந்திக்கின்றார், தோல்வியினுடைய விளிம்புக்கு செல்கின்றார்கள், பின்பு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் திருமறையிலே சொல்றான், தூதர்களை ஏற்று தமது நடத்தையை யார் திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, துயரப்படவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றான். இந்த ஹுனைன் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்துள்ளான். ஹுனைன் நாளிலும் உங்களுடைய படைப்பெருக்கம் உங்களை இருமாப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. அல்லாஹ்வே சொல்றான், இந்த ஹுனைன் யுத்தத்தில் உங்களுடைய படைப்பெருக்கம் உங்களை இருமாப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது. ஆனால் அது இருந்தும் உங்களுக்கு பலனளிக்கவில்லை. அவன் சொல்றான், அல்லாஹ், பூமி இவ்வளவு விரிவாக இருந்தும் உங்களுக்கு குறுகி விட்டுறது. ஏன்னா தோல்வியை போய் சந்திக்க போயிட்டாங்க. தோல்விதாங்கிற நிலைக்கு வரும்போது என்ன ஆகும்? ஒருத்தருக்கு எல்லா கஷ்டங்களும் ஒரே சமயத்தில் வருது, பொருளாதாரம் மற்ற எல்லா துன்பம் ஒரே சமயத்தில் வரும்போது உலகமே எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே சுருங்கினதமாக இருக்கும், இனிமேல் வாழ்வதற்கு வழியே இல்லை. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு வந்துவிட்டது. பின்னர் நீங்கள் புறங்காட்டி ஓடினீர்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். அல்லாஹ் கொடுத்தது தான் அந்த படைப்பெருக்கம் என்பது, அல்லாஹ் கொடுத்தது தான். ஆனாலும் நீங்கள் அதில் இருமாப்பு கொள்ளாதீர்கள், பெருமை கொள்ளாதீர்கள். என்னுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக இருங்கள், என்ன அச்சம் கொண்டவர்களாக இருங்கள். இது மூலம் கிடைக்குது பாடம் நமக்கு. ஆனால் நமக்கு கொஞ்சம் செல்வம் வந்த உடனே நம்ம மற்றவர்களோடு பொருத்தி பார்க்கின்றோம். உன்னை விட நான் எவ்வளோ வசதியாக இருக்கின்றேன், எப்படி எந்தெந்த இடங்களிலெல்லாம் என்னுடைய பெருமையை காட்ட முடியுமோ அங்கெல்லாம் என்னுடைய பெருமையை காட்டுகின்றேன். நீ யார் என்னுடைய நிலைக்கு வந்து பேசுறதுக்கு? ஒன்று நீ நானும் சமமா என்ற வார்த்தையில் வரவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய மனதில் வந்து விடுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த ஹுனைன் யுத்தம் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகின்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்றான், நீங்கள் உங்கள் நடத்தையை சீராக்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தால் திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான். நம்முடைய நடத்தை எப்படி இருக்குங்கிறத நம்ம சுய மதிப்பீடு செய்யணும். எங்கேயெல்லாம் எப்படியெல்லாம் நாம் விலகி வாழ்கின்றோம், இந்த சத்தியத்தின் அடிப்படையிலிருந்து எங்கெல்லாம் நாம் விலகி வாழ்கின்றோம், தவறுகின்றோம் என்பதனை சுய மதிப்பீடு செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ அதுக்கப்புறம் இந்த தப்பை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடம் நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், கருணை உள்ளவனாக இருக்கின்றான் என்று சொல்வார். இங்கே இவர்கள் தங்களுடைய பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டார்கள், அல்லாஹ்வினுடைய கருணையை, அல்லாஹ்வினுடைய உதவியை மறந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள். மூன்றாவதாக நம்முடைய பாவங்கள். இப்போ சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்வோம். அந்த பாவங்களை செஞ்சுட்டு துவா கேட்கறது, தௌபா கேட்கறதோடு இல்லை, அடுத்து அந்த பாவங்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் தௌபா. நான் செஞ்சுட்டு மறுபடி பாவம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னால் அது கிடையாது. இங்கே இது ஒரு காரணமாக இருக்கின்றது. வமா அசாபக்கு மின் முசீபத்தின் ஃபபிமா கசபத்துன் ஐதீக்கும் வயஃபு அன் கசீர். உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பமானாலும் உங்கள் கைகள் சம்பாதித்தவே. அல்லாஹ் சொல்றான், அவன் பெரும்பாலான பிழைகளை பொருட்படுத்தாமல் விட்டு விடுகின்றான். நம்மள மாதிரி இல்லை, அல்லாஹ் கருணையாளன். பெரும்பாலான பிழைகளை நான் பொருட்படுத்துவதில்லை. ஒவ்வொன்றுக்கும் நான் பொருட்படுத்தி இருந்து தண்டிக்கிறதா இருந்தா இந்த உலகத்தில் யாருமே எந்த உயிருமே உயிரோடு இருக்காது. ஒரு நாளை காலையில் எழுந்ததிலிருந்து நம்ம தூங்குற வரைக்கும் எத்தனை பேர் மேலே கோவப்படுறோம், கடின் வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம், எத்தனை பேரை அடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் தண்டிப்பதாக இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியுமா? அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க துன்பங்கள் உங்கள் கைகளால் தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களை உயிர்களாலும் உடைமைகளாலும் விளைச்சலாலும் நாம் சோதிப்போம், பிள்ளைகளாலும் உங்களை சோதிப்போம், இழப்புகள் ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றீர்களோ அவர்களே மேலோங்குவார்கள், அவர்களே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அது நம்முடைய ஈமானை பரிசோதிக்கின்ற ஒரு பரீட்சை, அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரீட்சை. எங்கே அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டி தந்த வழியில் நம்முடைய வாழ்க்கை அமைய பெறவில்லையோ அதனால் விளைகின்ற துன்பங்கள் உங்கள் கரங்களால் ஏற்படுத்தது. இதுங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதைத்தான் வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்கணும். இந்த உம்மத் இந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஒழுக்கமாக மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு உயர்ந்த நிலையில் கண்ணியமிக்கவர்களாக காட்டப்படுகிறது என்று சொன்னால் அது அல்லாவும் அல்லாவின் தூதர் காட்டிய வழியில் நாம் முடிந்த அளவுக்கு வாழ்வதால் தான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் திருமறையில் பல இடங்களில் சொல்றான். நான் எவ்வளவோ கண்டிக்கிறான், தூதர்களை அனுப்புகின்றான், வேதங்களை அனுப்புகின்றான், அந்த சமுதாயத்தினர் மாறிவிட வேண்டும், திருந்திவிட வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். கடைசியில் கேட்காத நிலையில் தான் ஒவ்வொரு சமூகத்தையும் அழிக்கின்றான். கல்மாரி பொழிகின்றான் ஒரு சமூகத்துக்கு, காற்றினால் அழிக்கின்றான், உரத்த இடி முழக்கத்தால் அழிக்கின்றான். திருக்குறானை ஓதும் போது நமக்கு கிடைக்கும். அந்த பூமியில் ஒரே சமயத்தில் புதையுறச் செய்கின்றான், நீரில் மூழ்கடிக்க செய்கின்றான். இவர்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்கள் மீது கொடுமை புரிபவனாக இருக்கவில்லை. இதெல்லாம் கொடுமை புரிஞ்சுட்டானே அப்படிங்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா கருணை உள்ளவனாக இருக்கின்றான். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் இனிமேல் இந்த சமூகம் வாழ்ந்தால் இங்கே ஒரு அமைதி இருக்காது என்ற நிலையில்தான் அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அளிக்கின்றான். அவர்களே அவர்கள் மீது கொடுமை இழைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத இந்த வசனத்து மூலமாக சொல்கின்றான். பாவத்தின் காரணமாக தண்டிப்பது ஒன்று, அல்லாஹ் தண்டிப்பது என்பது அநியாயமாகாது. அவர்கள் செய்த செயல்கள் தான் அவர்களுடைய அழிவுக்கு காரணம் என்பதனை இங்கே அல்லாஹ் தஆலா காட்டி தருகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தந்திரமான வியாபாரம், மாடுகளை கொண்டு விவசாயத்தில் திருப்தி நிலை, என்ன சொல்ல வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எவ்வளோ விளக்கமாக சொல்றாங்க பாருங்க. நான் வியாபாரத்தில் பெரிய ஆள், எனக்கு அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிப்பு, என்னுடைய விவசாயத்தில் இவ்வளோ வருமானம் வருது, உலக மோகத்தில் திளைத்திருத்தல். இந்நிலையில் நீங்கள் அறப்போராட்டங்களை கைவிடும் போது அல்லாஹ் உங்கள் மீது இழிவையும் கேவலத்தையும் சாட்டுவான். அறப்போராட்டம்னா என்ன? இந்த சமூகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு, நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நற்பணி ஆற்றுவதிலிருந்து விலகி இருந்தால் உங்கள் மீது இழிவையும் நிம்மதியின்மையும் அல்லாஹ் தஆலா சாட்டுவான். எனக்கு என்னங்க, என்னுடைய தொழில், என்னுடைய வீடு, என்னுடைய பள்ளிவாசல், அதே பள்ளிவாசலுக்கு தான் அவர் போவார், வேற பள்ளிவாசல் கூட மாற்ற மாட்டார். இந்த பள்ளிவாசல், வீடு, தொழில், ஒரு முக்கோணமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. இது அல்லாஹ் தஆலா விரும்புவானா? அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார், யார் பிரச்சனைக்கும் போக மாட்டார். அவர் உத்தமரா, சிறந்த மனிதனா? இஸ்லாம் அப்படித்தான் காட்டி தருகின்றதா? பக்கத்தில் என்ன நடந்தாலும் பார்க்காத, நீ என்னை வணங்கி கொண்டே இரு, உன் குடும்பத்தை பாரு, உன் தொழிலை பாரு, அப்படி சொல்லலையே. யா அய்யுஹல்லதீன ஆமனு உர்கவு வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃபலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜுது செய்யுங்கள், என்னை வணங்குங்கள், நற்பணி ஆற்றுபவர்களோடு சேர்ந்து நீங்கள் பணியாற்றுங்கள். இதென்ன சொல்லுது? ஆனால் நம்ம எப்படி பிரிச்சுக்கிட்டோம்? இபாதத் செஞ்சா போதும், என்னுடைய தொழிலை செஞ்சா போதும், எதுக்கு பிரச்சனைங்க? இப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இழிவையும் கேவலத்தையும் அல்லாஹ் உங்கள் மீது சாட்டுவான். இப்போ நம்மளுடைய தலைப்புக்கு வந்துட்டோமா? இன்னைக்கு ஏன் நமக்கு நிம்மதி இல்லை, ஏன் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை? நம்முடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கணும். ஒரு சுயநலம் கொண்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் என் குடும்பம், என் பிள்ளைகள், எங்கே எது நடந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நபிமொழி இரண்டு விஷயங்களை நமக்கு தருகிறது. இழிவும் கேவலமும் ஏன் ஏற்படுகின்றது என்பதற்கான காரணம், சில பாவங்கள் காரணமாக சில காலங்கள் அல்லாஹ் தண்டிக்கின்றான். அதில் நீங்கள் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தருகின்றான் அப்படி சொன்னான். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அப்போ ஷாம் தேசத்தில் போர் நடக்குது, ஷாம் தேசத்தோடு போர் நடக்குது.
போர் நடந்து முடிஞ்ச உடனே அங்கு வெற்றி வந்துருச்சு. ஒருத்தர் வராரு, அரசவைக்கு வராரு. கலிஃபா அவர்களே, நாம் வெற்றி பெற்று விட்டோம். சபையில் எல்லாம் இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்துருக்காங்க. அவர் சொல்றாரு, நாம் வெற்றி பெற்றோம், முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒன்றுமே பதில் சொல்லலை. போர் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு கேட்குறாங்க. லுஹா தொழுகையின் சமயத்தில் ஆரம்பிச்சது. எப்பொழுது வெற்றி கிடைத்தது? மஹ்ரிபினுடைய நேரத்தில் வெற்றி கிடைத்தது. அதை கேட்டது தான் தாமதம். உமர் ரலியல்லாஹு தஆலா கேவி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். தாடி நனையும் அளவுக்கு அழுகின்றார்கள். அப்போ சபையில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, கொண்டு வந்தது நல்ல செய்தி தானே, வெற்றி செய்தி என்பது சந்தோஷத்தை தரக்கூடியது தானே, கலிஃபா அவர்களை ஏன் அழுகின்றீர்கள்? அப்போ சொல்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, நாம் எல்லோரும் நெஞ்சத்தில் பதிந்து வைத்து கொள்ள வேண்டிய வாசகங்கள். அதை சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அசத்தியத்திற்கு எதிரான வெற்றிக்கு இவ்வளவு நேரம் ஏன் தாமதம்? நம்ம யாரோட போரிடுகின்றோம்? நாம் யார்? சத்தியத்தில் இருப்பவர்கள். சத்தியத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அசத்தியத்திற்கு எதிராக போரிட்டு வெற்றி ஏன் இவ்வளவு தாமதமாக அல்லாஹ் தருகின்றான்? அப்படி சொல்லிட்டு, ஒன்று நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கேன், ஒன்று ஒரு அதிபதியாக கலிஃபாவாக நான் ஏதோ பாவம் செய்திருக்கின்றேன், இல்லை என்று சொன்னால் மக்கள் நீங்கள் ஏதோ பாவம் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் வெற்றி இவ்வளவு தாமதமாகாது என்று கூறினார்கள். சிந்தித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிம்மதி இல்லாத நிலை, இஸ்லாத்தினுடைய தோல்வி நிலை, இந்த சமுதாயம் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய நிலைக்கு யார் காரணம்? எப்போவா நம்ம அதை சிந்தித்து பார்த்துருக்கோமா? இல்லை. அடுத்து தீமைகளை தடுக்காததும் ஒரு காரணம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே அது பாட்டு பிரச்சனை நடக்கட்டும், நம்ம போய் ஒரு ஆள் போய் தடுத்து என்ன பண்ணுறது? ஒரு ஊரில் அழிவை அல்லாஹ் தஆலா ஆணையிடும் பொழுது, அந்த அழிக்கின்ற வானவர் அங்கே போகும் பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் பள்ளிவாசல்ல உட்காந்து தொழுதுகிட்டு இருக்கிறார். இங்க இருந்து வானவர் திரும்பி போறார். அங்க உன்னுடைய அடியார் ஒருவர் தொழுதுகிட்டு இருக்காரு, மற்ற இடத்துல எல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இவர் உன்னை வணங்கிக்கிட்டு இருக்காரு. அழிவை அங்கே இருந்து ஆரம்பம் செய். சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இபாதத் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னா அழிவை அங்க இருந்து ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். அப்ப தீமைகளை தடுக்காதது ஒரு காரணம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் செய்யும் பாவமான செயல்களை தடுக்கவில்லை எனில் அல்லாஹ் தண்டனையை அனைவருக்கும் பொதுவாக்கி விடுவான். இவன் நல்லவன் கெட்டவனுக்குன்னு இல்லை, பொதுவாக்கி விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, பிதாத், ஷிர்க், இந்த சமுதாயத்தில் ஊழல், லஞ்சம், வட்டி, இதெல்லாம் நாங்கள் செய்யறதுல தானே மார்தட்டி நம்ம சொல்ல முடியுமா? இவையெல்லாம் ஹராம் என்று இஸ்லாம் கூறியிருக்கின்றது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் தடுத்து இருக்கின்றார்கள். ஆனால் நம்ம இதை சகஜமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்கிறவங்களை கூட யாரையும் நம்ம கண்டிக்கிறது இல்லை, அட்வைஸ் பண்ணுறதில்ல. எதுக்குங்க பொல்லாப்பு? உறவு கெட்டு போயிடும், ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும், சொல்றதில்ல. அப்போ அதுவும் ஒரு காரணம். தற்பெருமை, நான் முதல்ல சொன்ன மாதிரி உறவுகளை துண்டித்து வாழுதல், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான கலாச்சாரங்கள் இன்னைக்கு. அப்போ இதையெல்லாம் நாம் பார்த்தும் பார்க்காத போல போனோம்னா நமக்கு அழிவு தான், நிம்மதி இல்லாத நிலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யணும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உரை நிகழ்த்தும் பொழுது கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நன்மையை ஏவி தீமையை தடுப்பது உங்கள் மீது கடமையாகும். ஆல் இம்ரான்ல இருக்கு இந்த வசனம், அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கு. அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அதை நீங்கள் தவறினால் அல்லாஹ் உங்களில் மிகவும் உங்கள் மீது கீழ்த்தரமான கேடுகட்ட நபர்களை உங்களுக்கு ஆட்சியாளர்களாக ஆக்கி விடுவான். நம்ம இப்போ எப்படி இருக்கோங்கிறத நீங்கள் சிந்தித்து பாருங்க. இதை நம்ம ரொம்ப விலாவரியாக பேச வேண்டாம். மிகவும் கீழ்த்தரமானவர்களை உங்களுக்கு ஆட்சியாளர்களாக ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உணர்ச்சி வசப்படுறது. எது கேட்டாலும் சரி, நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றது, அவன் பேசுறதை விட நம்ம பல மடங்கு கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பதில் போடுறோம். உணர்ச்சி வசப்படுறது. இன்று எத்தனையோ அப்பாவி முஸ்லீம்கள் சிறையில் வாடுகின்றார்கள், குடும்பத்தை இழந்து, உடல்நல கோளாறினால் வெளியே வர முடியாத நிலையில் உணர்ச்சி வசப்படுதலில் வந்தது. இதெல்லாம் கொஞ்சம் சிந்தி, நம்மளை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது தான் அவர்களுடைய வேலை, அதுதான் டார்கெட். ஏன் நான் அமைதியா இருக்க, கொந்தளின்னு சொல்றது தான். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க.
அதனால் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்று மதத்தினரோடு இதயத்தை வென்றெடுக்க வேண்டும். நம்ம பழகுறோம், தொழில் ரீதியாக பழகுறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மார்க்கத்தை நம்ம எப்பவுமே சொன்னதே கிடையாது. இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, எதுக்காக 5 நேரம் தொழுகின்றோம், எதற்காக நோன்பு நோக்கின்றோம், அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றான், அதை அந்தந்த விஷயங்கள் நடக்கும்போது அதோடு சேர்த்து நீங்கள் மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும். அவருடைய இதயங்களை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியது, இதுக்கெல்லாம் அடிப்படை திருக்குரான். திருக்குரானுடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கை அமைய பெறவில்லை. ஓதுறோம்னு சொல்கிறோம், அதை நாம் பின்பற்றுவதில்லை. 100 வசனம் 200 வசனம் நம்ம ஓதுறோம், நம்ம வாழ்க்கையில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் நாங்கள் குரானை ஓதுறோம். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா அத்தனை வசனங்களை இறக்கி இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையை குரானினுடைய அடிச்சுவட்டில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையும் வெற்றியும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தந்தருள்வான். அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையும் வெற்றியையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாய் நிறைவு செய்கின்றேன். வாஹில் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.